તમિલનાડુની આંદીપટ્ટી બેઠક પર ઐતિહાસિક સંગ્રામ ચૂંટણી મેદાનમાં બે સગા ભાઈઓ સામસામે। તમિલનાડુ વિધાનસભા ચૂંટણીમાં આંદીપટ્ટી મત વિસ્તારમાં એક અનોખો અને અત્યંત રોમાંચક રાજકીય જંગ આકાર લઈ રહ્યો છે। આ પ્રતિષ્ઠિત બેઠક પર બે સગા ભાઈઓ એકબીજાની સામે ચૂંટણી મેદાનમાં ઉતર્યા છે। અખિલ ભારતીય અન્ના દ્રવિડ મુનેત્ર કળગમ પક્ષના ઉમેદવાર લોકીરાજન તેમના જ ભાઈ અને દ્રવિડ મુનેત્ર કળગમ પક્ષના ઉમેદવાર મહારાજન સામે સીધી સ્પર્ધા કરી રહ્યા છે, જેના કારણે આ વિસ્તારના ચૂંટણી સમગ્ર રાજ્યમાં ચર્ચાનો મુખ્ય વિષય બની ગઈ છે। આ પારિવારિક અને રાજકીય મુકાબલો સ્થાનિક રાજકારણમાં ભારે ઉત્તેજના જગાવી રહ્યો છે। લોકીરાજને આત્મવિશ્વાસ સાથે જાહેરમાં દાવો કર્યો છે કે તેઓ આ ચૂંટણીમાં 50,000 મતોની જંગી સરસાઈથી ભવ્ય વિજય પ્રાપ્ત કરશે। બંને ભાઈઓ પરસ્પર વિરોધી રાજકીય વિચારધારા ધરાવતા રાજ્યના બે સૌથી મોટા પક્ષનું પ્રતિનિધિત્વ કરતા હોવાથી દરેક પક્ષના સ્થાનિક કાર્યકરો પોતાનું વર્ચસ્વ સાબિત કરવા માટે એડી ચોટીનું જોર લગાવી રહ્યા છે અને મતદાતાઓ સમક્ષ પોતાના નેતાની તરફેણમાં સઘન પ્રચાર કરી રહ્યા છે। સ્થાનિક નાગરિકો અને રાજકીય વિશ્લેષકો આ અસામાન્ય મુકાબલા પર ઝીણવટભરી નજર રાખી રહ્યા છે। એક જ પરિવારના બે સભ્યો વચ્ચેની આ લોકશાહી સ્પર્ધાએ આંદીપટ્ટીની પ્રચાર ઝુંબેશને વધુ રસપ્રદ અને વ્યક્તિગત બનાવી દીધી છે। આગામી મતદાનના દિવસો નજીક આવી રહ્યા છે, ત્યારે આ મત વિસ્તારમાં ચૂંટણી પ્રચાર વધુ વેગ પકડશે અને અંતે જનતા જનાર્દન કયા ભાઈ પર પોતાનો વિશ્વાસ મૂકીને લોકશાહીનો અંતિમ ચુકાદો આપે છે તે જોવું અત્યંત નિર્ણાયક બની રહેશે। இரண்டு முறை என் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி முதல் நானு முதல் கொஞ்சம் இப்ப எல்லாம் உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியும்। 2 முறை அவர் ஜெயிச்சிட்டாருல, முதல் என் பேர் தானே வந்துச்சு। அவர் அப்ப விட்டு கொடுத்துருக்காங்கல்ல, மூத்தவர், வீட்டுக்கு மூத்தவர்। அதே வீட்டுல நான் கட்டி இருந்தேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும்। அப்பா இருக்க காலத்திலேயே ஏன்னா மற்ற இடத்துல நீ சொல்லலாம்லனே, பெரியவரே வந்து முத்தர் வீட்டுல பிறந்து ஏப்பா எல்லாமே பெரிய ஆள் ஆயிட்டீங்க, அங்கங்க சம்மதம் பண்ணிட்டு நம்ம ஆண்டி வீட்டுக்கு போறோம்பான்னு சொல்லி அவருக்கு இருந்தது அந்த வீடை கட்டி எல்லாமே நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம்। திருப்பி அவருக்கு வந்து இடைஞ்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் பெரிய விளையாட்டு போனோம்। அப்ப இப்படி எல்லாம் விட்டு கொடுத்து போன ஒரு தம்பிக்கு ஏன் நீ என்ன 2 வேளை எம்எல்ஏ ஆயிட்ட, நீ இந்த மறுபடியும் என்ன 3வது எம்எல்ஏ போற? அப்ப நான் ஒரு தம்பிக்குன்னு ஒரு பாசம் இருந்தா நான் வந்து உன்னை விடுவேன்। அப்ப சூரியன் வந்து காலையில பறிக்கும், சாயங்காலம் மலரும், வந்து எனக்கு மரியாதை செடியில் இருக்கிறது கண்டிப்பா வரும்। நீ இந்த தடவை நின்று பாரு, 50,000 ஓட்டு வித்தியாசம் நம்ம சொந்த வந்து பூரா ஓட்டு வாங்கி உன்னை வந்து 1 வாரத்துக்கு வீட்டை கதவை திறந்து வெளியே வராத அளவுக்கு உன்னுடைய மக்களுடைய வந்து ஓட்டு கண்டிப்பா எங்க சொந்த வந்தமெல்லாம் ஏப்பா யாருக்கப்பா ஓட்டு போடுறது, அவருக்கு போடுறது 2 தடவை போட்டு இல்ல போனா தான் சரி। இந்த தடவை கண்டிப்பா நம்ம ஜாதி சதை எல்லாமே எல்லா ஜாதிக்காரரும் எனக்கு ரெட்டலை போட்டு கோட்டு கேடி அனுப்புமாறு உங்க பாதுகாட்டு போக்குறேன்। என்ன குறைகள் இருந்தாலும் நான் பணி செய்வேன் கேட்டுக்கொள்கிறேன்।